ஓம் சாந்தி. 1/8/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தைக்கு குழந்தைகளாகிய நீங்கள்தான் பிடித்தமானவர்கள், அதாவது அன்பானவர்கள். தந்தை உங்களை தான் முன்னேற்றுவதற்கான ஸ்ரீமத் கொடுக்கிறார். எப்போதும் ஈஸ்வரிய வழிப்படி நடந்து தன்னை தூய்மையாக்கி கொள்ளுங்கள். பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளாகிய நீங்கள் தான் எனக்கு பிடித்தமானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா தந்தை முழு உலகிற்கும் நன்மை செய்வதற்காக தான் வந்திருக்காரு. முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கும் செய்தியை கொடுக்குறார். ஆனால் எந்த குழந்தைகள் தந்தையை முழுசாக நம்பி ஏற்றுக்கிட்டாங்களோ, அவருடைய சத்திய ஞானத்தை ஏற்றுக்கிட்டாங்களோ, அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் தனக்கு பிடித்தமானவர்னு சொல்கிறார். ஏன்னா தந்தையை ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட குழந்தைகள் முன்னேறணுங்கிறதுக்காக தான் ஸ்ரீமத் கொடுக்குறார். எதற்காக பாபா வந்தாரோ பாபாவை புரிஞ்சுக்கிட்டீங்க, பாபாவுடைய ஞானம் சத்தியமானது புரிஞ்சுக்கிட்டோம். பிறகு அவர்களுக்கு உயர்ந்த வழிமுறைகளை கொடுத்து முன்னேற்றார். அப்போ முன்னேறணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை தூய்மையாக்கணும். தூய்மையாக்கிக்கணுன்னா இப்போ பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அந்த ஈஸ்வரிய வழிப்படி நடங்க, தூய்மையாகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, உலகில் அமைதியின் ஸ்தாபனை எப்போது மற்றும் எந்த விதிப்படி நடக்கிறது? பதில், உலகில் அமைதியானது மகாபாரத சண்டைக்கு பிறகுதான் ஏற்படும் என நீங்கள் அறிவீர்கள். ஆனால் அதற்காக நீங்கள் முன்னதாகவே தயாராக இருக்க வேண்டும். தனது கர்மங்களை வென்ற நிலையை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும். சிருஷ்டியின் முதலிடை கடைசியின் ஞானத்தை சிந்தனை செய்து தந்தையின் நினைவின் மூலம் முழுமையாக தூய்மையாக வேண்டும். அப்போது இந்த சிருஷ்டியில் மாற்றம் ஏற்படும். என்ன இதில் சொல்ல வர்றாருன்னா, குழந்தைகள் நீங்கள் தயாராகிட்டிங்கன்னா உலக மாற்றம் என்பது ஏற்பட்டுடும். எப்போ முழு உலகத்துலேயும் அமைதி ஸ்தாபனை ஆகும்னா கண்டிப்பாக இந்த மகாபாரத சண்டைக்கு பிறகு தான். ஆனால் அந்த சண்டைக்கு முன்னதாக நீங்கள் முதல்ல தயாராகணும். நீங்கள் முதல்ல தயாரானீங்க, கர்மாதீத நிலையை அடைஞ்சிட்டிங்க, சிருஷ்டியினுடைய இறுதி நிலைக்கு வந்துட்டோம். இப்போ சம்பூர்ண தூய்மை ஆகணும். அந்த நிலையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் சிருஷ்டியில் மாற்றம் என்பது ஏற்பட்டுடும். நீங்கள் முழுமையாக தூய்மையாகணும் அப்படின்னு சொல்கிறார். பாடல். இன்று இருளில் இருக்கின்றான் மனிதன். ஓம் சாந்தி. இந்த பாடல் பக்தி மார்க்கத்தில் பாடப்பட்டுள்ளது. நாங்கள் இருளில் இருக்கிறோம், இப்போது ஞானத்தின் 3வது கண்ணை கொடுங்கள் என சொல்கின்றனர். பக்தி மார்க்கத்தில் சொல்கிறாங்களாம். ஞானக்கடலிலும் இருந்து ஞானத்தை வேண்டுகின்றார்கள். எங்களுக்கு 3வது கண்ணை கொடுங்க, அறிவு கண்ணை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். ஞானத்தை கேட்குறாங்க. மற்றபடி அது அஞ்ஞானந்தான். அவங்க அஞ்ஞானத்தில் இறைவனை அறியாமல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, தெரியாமல் கேட்டுட்ருக்காங்க. கலியுகத்தில் அனைவரும் அஞ்ஞானத்தின் அசுர தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் கும்பகர்ணன் என சொல்லப்படுகிறது. ஞானம் மிகவும் சுலபமானது என தந்தை சொல்கிறார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ வேத சாஸ்திரங்கள் முதலியவைகளை படிக்கிறாங்க, ஹடயோகம் செய்கிறாங்க, குரு முதலானவர்களெல்லாம் பின்பற்றுகின்றனர். பாபா சொல்கிறாரு, இப்போது அப்படிப்பட்ட குருவெல்லாம் நீங்கள் பின்பற்ற வேண்டாம், அவரெல்லாம் விட்டுடுங்க. ஏன்னா அவர்கள் ஒருபோதும் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தர முடியாது. தந்தை தான் ராஜயோகத்தை ராஜயோகமும் கற்றுக் கொடுப்பாரு, ராஜ்யத்தையும் கொடுப்பாரு. மனிதர்களுக்கு ஒருபொழுதும் ராஜ்யத்தை கொடுக்க முடியாது. இந்த ஞானத்தை ஞானக்கடலாகிய தந்தையை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. ராஜயோகம் கூட பகவான் தான் கற்றுக் கொடுக்குறாரு. மனிதர்களை தூய்மையாக்க முடியாது. பதீத்த பாவனர் ஒரே ஒரு தந்தை தான். மற்றபடி நதிகளோ கங்கைலாம் ஆத்மாவை தூய்மையாக்க முடியாது. பக்தியில் அறியாமையில் நிறைய விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அலைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. பாபா சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் அமைதியோ சண்டைக்கு பிறகு தான் ஏற்பட போகுது. இந்த சண்டை எப்போ வேணாலும் தொடங்கலாம். அதற்கான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டுருக்கு. குழந்தைகளாகிய உங்களால் தான் தாமதம் ஆயிட்டுருக்கு. ஏன்னா நீங்கள் இன்னும் கர்மாதீத்த நிலையை அடையலை. முழுமையாக கர்ம பந்தனங்கள் எல்லாற்றையும் வென்ற நிலைக்கு நீங்கள் வரலை. அப்படி நீங்கள் அடையும் பொழுது என்ன ஆகிடும், மாற்றம் என்பது ஏற்பட்டுடும். அதில் தான் உங்கள் முயற்சி தேவைப்படுது. பாபா சொல்கிறாரு, என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. இல்லற விஷயங்களில் இருந்தபடி தாமரை மலர் போல் தூய்மையாகுங்கள்.
மற்றும் சிருஷ்டியினுடைய முதலிடைக்கடையின் ஞானத்தை சிந்தனை செய்தபடி இருங்க. அப்போ தான் அந்த சமஸ்கார மாற்றம் என்பது ஏற்படும். ஏன்னா இப்போ சிருஷ்டியினுடைய இறுதி நிலைக்கு வந்துட்டேன். இப்போ நம்ம செய்ய வேண்டிய முயற்சி தூய்மையாகணும், வீட்டுக்கு போகணும். அடுத்து நான் தெய்வீக குணங்கள் நிறைந்த தேவதையாக நான் அடுத்த ஜென்மம் எடுக்கணும்னா அதற்கான தாரணை என்னிடம் இருக்கணும் அப்படின்றார். அப்போ நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணணும். நாடகத்தின்படி கல்பத்திற்கு முன்பு போல உலகில் அமைதியின் ஸ்தாபனை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் எழுதக்கூட முடியும். உலகில் அமைதி சத்தியுகத்தில் தான் ஏற்படும் என்பதை நீங்கள் கூட மற்றவங்களுக்கு புரிய வைக்கலாம். அவங்க இந்த உலகத்திலேயே அமைதி வேணும், அவங்க எல்லாமே எதிர்பார்க்குறாங்க, நிம்மதி வேணும், இங்கே தான் எங்களுக்கு சுகம் வேணும்னா இந்த உலகத்தில் எதிர்பார்க்குறாங்க. இது நரகத்தில் அதெல்லாம் அடைய முடியாது. இங்கே கண்டிப்பாக சாந்தி தான் இருக்கும். ஆனால் பலர் நீங்கள் சொல்வதன் மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஏனென்றால் அவர்கள் சொர்க்கத்துக்கே வரப்போகிறது கிடையாது. அவங்க சொர்க்கத்திலே ஜென்மம் எடுக்கலாங்கும்போது அவங்க சம்ஸ்காரத்தில் கூட இல்லை இந்த விஷயம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் ஸ்ரீமத் படி நடக்கவும் மாட்டாங்க அப்படின்றார். இங்கும் கூட பலர் தூய்மையாக இருக்க முடியறதில்ல. பிகேவாக ஆயிடுறாங்க, வகுப்புக்கு வராங்க, ஆனால் தூய்மையை கடைபிடிக்காதவர்களும் இருக்காங்கன்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் வழி இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிறது. யாருடைய நடத்தையாவது நன்றாக இல்லை என்றால் உனக்கு ஈஸ்வரன் நல்ல வழியை காட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வழியை தான் இப்போ பாபா காட்டிகிட்ருக்கான்றார். இப்போ நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும். குழந்தைகளிடம்தான் பாபா வந்து பேசுகிறார். குழந்தைகளை தான் பாபா முன்னேற்றார். முழு உலகத்தையும் அவர் எப்படி முன்னேற்ற முடியும்? குழந்தைகளிடமிருந்து புரிந்து கொள்ளுங்கள் என வெளியிலிருந்து வருபவர்களுக்கு தந்தையும் சொல்வார். தந்தை வெளியாட்களிடம் பேச முடியாது இல்லையா? இப்போ உங்கள் மூலமாக தான் உலகத்துக்கு மெசேஜ் போகணும். தந்தை கூட குழந்தைகளை தான் பிடிக்குது, மாற்றாந்தாய் குழந்தைகளை பிடிக்காது. யார் என்னுடையவர் ஆகிறார்களோ அவர்களுக்கு தான் நான் ஆஸ்தி கொடுப்பேன்னு பாபாவும் சொல்கிறார். யார் என்னுடையவர்களாக ஆவதில்லையோ அவர்கள் ஞானத்தை ஜீரணம் செய்ய முடியாது. அவங்களால ஞானத்தை ஏற்றுக்க முடியாது, புரியாது, முதல்ல ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் யாருன்னா பக்தர்கள் அப்படின்றாரு. பிரம்மா பாபா நிறைய பார்த்துருக்காரு. யாராவது பெரிய சன்னியாசி வராங்க அப்படின்னா பலர் அவருடைய சீடர்களாக ஆயிடுறாங்க. உடனே அவங்க வந்து நிதியெலாம் திரட்டுறாங்க. தம்முடைய சக்திக்கு தக்கவாறு நிதிகளை வந்து கொடுப்பாங்க. இங்கே வந்து பாபா சொல்கிறாரு, இங்கே வந்து நிதி திரட்ட சொல்லலாம் பாபா சொல்லலை. இங்கே யார் வந்து விதையை விதைக்கிறார்களோ அவர்கள் 21 பிறவிகளுக்கு அதனுடைய பலனை அடைவார்கள். இங்கே நீங்கள் செய்ய வேண்டிய தானமோ ஞான தானம் தான். ஞானத்தை தான் பாபா விதைன்னு சொல்கிறார். இங்கே யார் வந்து பாபாவுடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுக்குறாங்களோ, யார் பாபாவினுடைய குழந்தைகளை ஆக்குறாங்களோ, சேவை செய்கிறாங்களோ அவங்க 21 பிறவிக்கு பலன் அடைவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அடுத்து மற்றொரு விஷயத்தை பாபா புரிய வைக்கிறாரு. இந்த சமயம் மனிதர்கள் வந்து எவ்வளோ புரியாதவர்களாக இருக்காங்க. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தினுடைய அறியாமையில் இருக்காங்க. யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சொர்க்கம் எங்கே இருக்குது, இது நரகம், இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் சொல்கிறாங்க. சொர்க்கவாசி ஆயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நரகத்திலேருந்து தானே போயிருப்பாங்க. சொல்லக்கூடியவர்கள் நரகத்தில் தானே இருக்காங்க அப்படின்றார். ஆனால் யாருக்காவது நேரடியாக நீங்கள் நரகவாசின்னு சொல்லிட்டீங்கன்னா உடனே அவங்க கோவப்படுவாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் எழுதணும், இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்றால் நீங்கள் நரகவாசியாக உள்ளீர்கள் என்று தானே அர்த்தம். அப்போ நீங்களும் அவங்களும் சேர்ந்து நரகத்தில் இருந்திருக்கீங்க. இப்போ அவர் சொர்க்கவாசி போயிட்டார்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? அவர் சொர்க்கம் போயிட்டார்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடம் நரகம் தானே அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க அவங்களுக்கு அப்படின்றார். நீங்கள் உண்மையிலும் உண்மையான சொர்க்கத்திற்கு செல்வதற்கான யுக்தியை நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம் வாங்க அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. இந்த பழைய உலகம் முடிய போகுது. இந்த சண்டைக்கு பிறகு 5000 வருடத்திற்கு முன்பு போல உலகில் அமைதி ஏற்பட போகுது என்ற ஒரு செய்தியை நீங்கள் சொல்லுங்கள், செய்தித்தாள்லேயும் கூட வெளியிடுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அந்த சொர்க்கத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதற்கு புரியாத குழந்தைகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஞானத்தை ஏற்றுக்காதவங்க, ஆமாம் அங்கே கூட கம்சன் ஜராசந்தன் எல்லாம் அசுரர்கள் இருந்தாங்க, திரேதாயுகத்தில் கூட ராமராஜ்யத்தில் ராவணன் இருந்தார், இப்படியெல்லாம் சொல்லுவாங்களாம்.
ஆக அவங்களுடைய சமஸ்காரத்தில் ஆழமாக பதிஞ்சு போச்சு அந்த பொய்யான விஷயங்கள் எல்லாமே. இப்படிப்பட்டவர்கள்ட்டெல்லாம் எப்படி மண்டையை உடைச்சிக்கிறதா இருக்குது. பாபா சொல்கிறாரு, ஞானம் மற்றும் பக்திக்கு இடையில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது. இவ்வளோ சகஜமான விஷயம் கூட யாருடைய புத்தியிலையும் ஈஸியாக பதிய மாட்டேங்குதுன்றார். சுத்தமாக ஏற்றுக்க மாட்டாங்க. எவ்வளோ சுலபமான விஷயம் இந்த ஞானம். ஆனால் அவங்கள அந்த பக்தியின் சமஸ்காரத்திலேருந்து வெளியில் கொண்டு வந்து ஞானத்தை ஏற்றுக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டன்றார். போராடி அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, குழந்தைகளை வைரத்திற்கு சமமாக ஆக்குவதற்காக தான் சிவபாபா வரார். அப்படி எனும்போது பெட்டியும் கூட அதற்கேற்றாற் போல் தங்கத்தால் ஆனது தேவைப்படுது. நான் ஒரு ரதத்தில் வரேன், உங்களை வைரத்துக்கு சமமாக ஆக்கிறதுக்கு வரேன்னா நான் வரக்கூடிய ரதம் கூட எனக்கு எப்படிப்பட்டது வேணும்னா தங்கத்தால், அதாவது தூய்மையான சரீரம் வேணுங்கிறார். நான் அதில் பிரவேசம் செய்யணும். இப்போதே இந்த பிரம்மா எப்படி தங்கப்பெட்டி ஆனார் அப்படின்னா அவருக்கு காட்சியை காட்டினார். நீ தான் உலகத்துக்கு எஜமானராக ஆக போகிற அப்படின்ற காட்சியை காட்டினார். அதுக்காக நீ என்னை நினைவு செய்யணும் அப்படின்னு சொன்னார். உடனே பிரம்மா பாபா அதை ஏற்றுக்கிட்டு தூய்மை அடைய ஆரம்பித்தார். தூய்மை ஆகாமல் ஞானத்தின் தாரணையும் ஏற்படாது இல்லையா. ஞானத்தை புரிஞ்சிக்கிட்டு அதன்படி நடந்துக்கணுன்னா கூட தூய்மையினுடைய தாரணை வேணும் அப்படின்றார். ஆகையினால சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் தங்கன்ற பழமொழி இருக்குது. அதே போல் இந்த ஞானம் கூட புத்தியில் புரிஞ்சு ஏற்றுக்கிட்டு அதன்படி நீங்கள் நடக்கணுன்னா கூட தூய்மையினுடைய தாரணை வேணும் அப்படின்றார். தூய்மை தான் வேணும் அப்படின்றார். இந்த தூய்மையை வச்சு தான் நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை தாரணையில் கொண்டு வர முடியும் அப்படின்றார். தூய்மையினுடைய உறுதிமொழி கொடுத்துட்டு பிறகு விழுந்துட்டாங்கன்னா நினைவு யாத்திரை கூட நின்று போயிடும் அப்படின்றார். அப்படிப்பட்டவர்கள் காமம் மகா எதிரிங்கிறத மற்றவங்களுக்கு சொன்னாலும் மற்றவர்களுக்கு அம்பு போய் தைக்காது அப்படின்றார். அவங்களாம் பேரளவுக்கு தான் ஞானி. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விகாரத்தை நீக்க தெரியல. அவங்க மற்றவர்களுக்கு போய் காமம் மகா எதிரின்னா அது அவங்களுக்கு தாக்காது அப்படின்றார். ஆகையினால குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள எந்த விகாரமும் இருக்கக்கூடாது. தினந்தோறும் உங்களுடைய கணக்கை செக் பண்ணுங்கள். தந்தை சர்வசக்திவான் என்பது போல் மாயாவும் கூட சர்வசக்திவானாக தான் இருக்குது. அரை கல்பம் ராவணனுடைய ராஜ்யம் நடக்குது. தந்தை இல்லாமல் அந்த ராவணன் மேலே உங்களால் எப்படி வெற்றி அடைய முடியும்? தந்தை மூலமாக தான் வெற்றி அடைய முடியும். தந்தையின் நினைவின் மூலமாக தான் ராவணனுடைய ராஜ்யத்தை நீங்கள் அழிக்க முடியும். ராவண சமஸ்காரத்தை மாற்ற முடியும். நாடகத்தின்படி ராவண ராஜ்யமும் நடக்கத்தான் வேணும். வெற்றி மற்றும் தோல்வியினுடைய இந்த நாடகம் பாரதத்தில் தான் நடக்குது. இதை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. முக்கியமான விஷயமே தூய்மை தான். நான் வர்றது கூட தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக தான். ஆகையினால குழந்தைகள் தூய்மை ஆகணும் அப்படின்றார். இல்லற விஷயங்களில் இருந்தபடி தூய்மையாக கண்டிப்பாக ஆகணும். சன்னியாசிகள் சொல்கிறாங்களாம், கணவர் மனைவி இருவரும் ஒன்றா இருந்தால் தூய்மையாக இருக்கவே முடியாது அப்படின்ட்டு. நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு எந்த பிராப்தியும் கிடைக்கல, ஆனால் இங்கே நமக்கு பிராப்தி கிடைக்குது. முழு உலகத்தினுடைய ராஜ்யம் நமக்கு பிராப்தியாக கிடைக்குது. உங்களுக்கு எந்த பிராப்தியும் இல்லை, அதனால் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு புரிய வைங்க நீங்கன்றார். இங்கே எங்களுக்கு உலகத்தினுடைய ராஜ்யமே கிடைக்குது. பாபாவும் சொல்கிறாரு, எனக்காக குலத்தின் மரியாதையை காப்பாற்றுங்க. இந்த பிரம்மாவுடைய தாடிக்கு மரியாதை கொடுங்க. அதாவது இவருடைய வயசுக்கு, ஏன்னா அவர் வயோதிக சரீரம் 60 வயசில் அந்த சரீரத்தை ஆதாரமாக்கி சிவபாபா தூய்மைக்கான ஞானத்தை கொடுத்துட்ருக்காரு. அதனால் பாபா சொல்கிற விஷயத்தை, ஏன்னா இப்போ உலக மாற்றம் என்பது நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அப்போ தூய்மை என்பது கண்டிப்பாக எல்லாரும் ஆகிய தீரணும். அப்போ நான் வரக்கூடிய ரதமும் வயதான சரீரம், அந்த சரீரத்தின் ஒத்துழைப்பு இருக்கிற வரைக்கும் நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஆகையினால தான் தாடிக்காவது மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருந்தால் சொர்க்கத்துக்கே எஜமானராக ஆகிடுவீங்க. அதனால் புரிஞ்சுக்கங்க, இந்த கடைசி ஒரு பிறவி தூய்மையினுடைய ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்றார். எல்லாரும் அவங்கவுங்களுக்காக தான் முயற்சி செய்கிறோம். அதனால் எல்லாரும் முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்கிறவங்க பலன் அடைவாங்க, மற்ற யாரும் சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படின்றார். உங்களுடைய ராஜ்யம் இப்போ ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் அனைவருமே தேவை இல்லையா.
அங்கே உங்களுக்கு அட்வைஸ் ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு மந்திரிகள் இருக்க மாட்டாங்க, அமைச்சர்கள். ஏன்னா புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் சிவபாபா இங்கேயே புத்திசாலியாக ஆக்கிடுறாரு. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஞானத்தின் தாரணை செய்வதற்காக தூய்மை அடைந்து புத்தி எனும் பாத்திரத்தை சுத்தமாக்க வேண்டும். வெறும் பெயரளவுக்கு ஞானி ஆகக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, தந்தைக்கு முன்னால் நேரடியாக அனைத்தும் அர்ப்பணம் செய்து ஸ்ரீமத் படி நடந்து 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பதவியை அடைய வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தி விருத்தி செய்யக்கூடிய சிரேஷ்ட செல்வந்தர் அல்லது புத்திசாலி ஆகுங்கள். பாபாவிடமிருந்து கிடைக்கப்பெற்ற ஒவ்வொரு சக்தியும் காரியத்தில் பயன்படுத்தி அதை வளர்ச்சி அடைய செய்யணும். அதை வளர்ச்சி அடைய செஞ்சால் தான் நீங்கள் சிரேஷ்ட செல்வந்தர், அதாவது புத்திசாலி குழந்தைகளாக ஆக முடியும்ன்றார். புத்திசாலி குழந்தைகள் ஒவ்வொரு சக்தியையும் காரியத்தில் பயன்படுத்தும் விதியை அறிவார்கள். ஒருவர் எந்த அளவுக்கு சக்திகளை காரியத்தில் பயன்படுத்துகிறாரோ அந்த அளவிற்கு அந்த சக்திகள் வளர்ச்சி அடையும். எனவே அவ்வாறு ஈஸ்வரிய பட்ஜெட் தயார் செய்யுங்கள். உலகின் ஒவ்வொரு ஆத்மா உங்கள் மூலமாக ஏதாவது பிராப்தி அடைந்து உங்களது குணங்களின் மகிமையை பாட வேண்டும். அனைவருக்கும் ஏதாவது கொடுத்தே ஆக வேண்டும். முக்தி கொடுங்க அல்லது ஜீவன் முக்தி கொடுங்க. ஈஸ்வரிய பட்ஜெட் தயாரித்து சர்வ சக்திகளையும் சேமிப்பு செய்யுங்க. சேமித்த சக்திகளின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் யாசிப்பதிலிருந்து துக்கம் அசாந்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கள். ஆகையினால் எடுத்த சக்தியை காரியத்தில் பயன்படுத்துங்க அப்படின்றார். ஏன்னா பயன்படுத்த தான் அது அதிகரிக்கும். யார் அதிகரிக்கிறாங்களோ அவங்க தான் செல்வந்தர். யார்கிட்ட பொக்கிஷன் நிறையா இருக்கோ அவங்க தானே செல்வந்தர். அப்போ நீங்கள் சக்திகளை எடுங்க, பயன்படுத்த அதிகரிச்சுட்டே இருக்கும் அப்படின்றார். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, சுத்த சங்கல்பங்களை தனது வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற பொக்கிஷமாக ஆக்கி கொண்டீர்கள் எனில் செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள். அதாவது தூய எண்ணத்தை உங்கள் வாழ்க்கையினுடைய விலை மதிக்க முடியாத பொக்கிஷமாக ஆக்கிக்கிங்க. அவங்க தான் உயர்ந்த செல்வந்தர் அப்படின்றார். மாதேஸ்வரி அவர்களினுடைய விலை மதிப்பற்ற மகா வாக்கியம். இப்பொழுது விகர்மம் செய்வதில் போட்டி போடாதீர்கள். இந்த தலைப்பில் எந்த ஒரு பாயிண்ட்டை விளக்கப்படுத்தி மம்மா சொல்கிறாங்க பார்க்கலாம். நான் எப்படியாவது எனது விகாரங்களை வசப்படுத்த வேண்டும் என்ற லட்சியம் அவசியம் முதலில் வைக்க வேண்டும். அப்போதுதான் ஈஸ்வரிய சுகம் மற்றும் அமைதியாக இருக்க முடியும். தனது முக்கிய முயற்சியே சுகம், அமைதியாக இருந்து மற்றவர்களையும் அமைதியில் கொண்டு வருவது. இதற்கு பொறுமை சக்தி ரொம்ப அவசியம். அனைத்திற்கும் ஆதாரம் தன்மீது தான் இருக்கிறது. ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் அசாந்தியாகி விடுவது அதுபோல் இருக்கக்கூடாது. ஞானத்தின் முதல் குணமே அந்த பொறுமை சக்தி தான். அந்த பொறுமை சக்தியை தாரணை செய்யணும். அஞ்ஞான காலத்தில் கூட சொல்லுவாங்களாம், ஒருவர் எவ்வளோ திட்டினாலும் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. திட்டக்கூடியவர் சுயம் அசாந்தியில் வந்துவிட்டார். அவரது கணக்கு உருவாயிடுச்சு. ஆனால் நானும் அசாந்தியில் வந்துட்டேன், ஏதாவது கூறிவிட்டேன் எனில் அது எனது விகர்மமாக ஆயிடும். எனவே விகர்மம் செய்யும் போட்டி போடாதீங்க. இதுதான் தலைப்பே. விகர்மம் செய்கிறதுல போட்டி போடாதீங்க. அவங்க சொன்னால் சொல்லிட்டு போகட்டும், அதுபோல் போயிடுங்க. பொறுமை சக்தியை கொண்டு வாங்க. நான் விகர்மங்களை அழிக்க வேண்டுமே தவிர நம்ம உருவாக்கக்கூடாது. பல பிறவிகளாக விகர்மம் செய்து கொண்டே தான் வந்தேன் மற்றும் துக்கம் அடைந்து வந்தேன். இப்பொழுது ஞானம் அடைந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? ஆக இந்த 5 விகாரங்களை வெல்ல வேண்டும். விகாரங்களில் விஸ்தாரமும் இருக்குது. மிக சூட்சம முறையில் வருகிறது. சில நேரம் பொறாமை வந்துடுது அப்படின்னா, இவர் இவ்வாறு செய்திருக்கிறார், நானும் ஏன் இவ்வாறு செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இது மிகப்பெரிய சூட்சமமான தவறு. தன்னை தவறற்றவர்களாக ஆக்கணும். ஒருவர் ஏதாவது கூறிவிட்டால் இதுவும் என்னுடைய பரீட்சை அப்படின்னு நினச்சிக்கோங்க, டெஸ்ட் பேப்பர்னு நினச்சிக்கோங்க. எனக்குள் எவ்வளோ பொறுமை சக்தி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுங்கள். நான் அதிகம் பொறுத்து விட்டேன் என்று கூறி ஒரு முறை ஆவேசத்தில் வந்துவிட்டால் கடைசியில் தோல்வி அடைஞ்சிருவீங்க. யார் கூறினாரோ அவர் தன்னை கெடுத்து கொண்டார். ஆனால் தன்னை சீராக்க வேண்டுமே தவிர கெடுத்து கொள்ளக்கூடாது. ஆகையால் நன்றாக முயற்சி செய்து ஜென்மங்களுக்கு நல்ல பிராப்திகளை உருவாக்க வேண்டும். மற்றபடி யார் விகாரங்களுக்கு வசமாகி இருக்கிறார்களோ, யாரிடத்தில் பூதம் பிரவேசமாகி இருக்கிறதோ, பூதங்களில் வார்த்தைகள் இவ்வாறு தான் வெளிப்படும்.
ஆனால் யார் தெய்வீக ஆத்மாவாக இருக்கிறார்களோ அவர்களது மொழி தெய்வீகமாக தான் இருக்கும். எனவே தன்னை தெய்வீகமாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமே தவிர அசுரர்களாக அல்ல. அதனால் விகர்மம் செய்யறதுல போட்டி போடாதீங்க, விட்டு கொடுத்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறார். மேற்கொண்டு ஈக்குவலாக அவங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்களும் விகர்மம் செய்யாதீங்க, போட்டியில் வராதீங்க, பொறாமப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவ்யக்த இஷாரா. சகஜ யோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆக வேண்டும். பரமாத்மா அன்பின் அனுபவியாக ஆகின்ற பொழுது இந்த அனுபவத்தின் மூலம் சகஜ யோகியாகி பறந்து கொண்டே இருப்பீர்கள். பரமாத்மா அன்பு பறக்க வைக்கக்கூடிய சாதனமாகும். பறக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் பூமியின் ஈர்ப்பில் வர முடியாது. மாயை எவ்வளவுதான் ஈர்க்கக்கூடிய ரூபத்தில் இருந்தாலும் அந்த ஈர்ப்பு பறக்கும் கலையில் உள்ளவர்களிடம் சென்றடையாது. ஆகையினால பரமாத்மா அன்பின் அனுபவியாக ஆகுங்க. அப்போ சகஜ யோகி ஆயிடலாம். எந்த பூமியினுடைய எந்த ஒரு அட்ராக்ஷனும் உங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு பாபா சொல்கிறார். நல்லது. ஓம் சாந்தி.